ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 டேஸாக பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று அப்புறம் 2-3 மீட்டிங் இருந்துச்சு. ஸோ அதனால் வீட்டில் பெருசாக எந்த வேலையும் செய்யல. ஸோ வீடியோஸுமே அதனால தான் எடுக்கலை. இன்றைக்கி திஷாந்துக்கு ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹாஃப் அ டே தான் ஸ்கூலு. மதியமே வந்துட்டான். சாப்பிட்டுட்டு ஒரு ½ டிவி பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் தூங்க வச்சுட்டு அப்புறமா தான் படிக்க வைக்கணும். லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவில் பார்த்தா ஃப்ரிட்ஜு தெரிஞ்சுது. அதில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஃப்ரிட்ஜில் முன்னாடி டோரில் அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு. சரி இன்றைக்கி அதை கையோடு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். மேலே டிவியில் நெட்டு கொஞ்சம் 2 நாளாக சரியாக கனெக்ட் ஆகவே இல்லை. மொபைலில் தான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணியிருந்துச்சு. மொபைல் அழுங்காமல் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கவும் பின்னாடியே வந்துட்டான். ஃபோனை கொடுங்க, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வேலையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி அவன் அப்படியே பேச்சு கொடுத்துட்டே கையோட என் வேலையை எல்லாமே முடிச்சிட்டேன். நான் நெய்பரோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்தோம். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா வீட்டில் கொண்டு வந்து தாம்பூலம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. சம்மர் பார்த்திங்கன்னா இப்போவே பயங்கரமாக வெயில் அடிக்குது. உங்கள் ஊர்லெலாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செடிக்கெல்லாம் ஒரு நாள் தண்ணி ஊற்றலினாவே போதும், அப்படி வாடி போயிடுது. கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு செடிக்கு தண்ணி ஊற்றி. திஷாந்திட்ட சொன்னோன்னா போதும், அவனே தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா செடிக்குமே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவான். சரி இன்றைக்கி 2 பேருமே சேர்ந்து அந்த வேலையை தான் பார்த்துட்ருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்றைக்கி டே இப்படி தான் இருந்துச்சு. நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.